Hi hello viewers, நம்ம இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படினு சொல்லி கேட்டோம் அப்படினா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல 2025 ல இருந்து 27 வரைக்கும் எங்களுடைய ப்ரொடக்ஷன் சார்பா அடுத்த 10 படங்களை இந்த 10 டைரக்டர்ஸ் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படினு சொல்லிட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இருக்குலையா அதனுடைய சார்பா வந்துட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்றது கோலிவுட்லயே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படினே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படினா இப்ப தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படினா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், ஜெமினி ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தோம்னா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா அதுவும் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ரீசெண்டாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொண்ணினுடைய கல்யாணம் அப்படின்றத வெகு பிரம்மாண்டமா பண்ணி எல்லாத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தாரு. அதே மாதிரி அடுத்த 10 படங்களை இவங்க தான் தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளராக இருந்து ஒரு அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்தெந்த டைரக்டர்ஸ் என்னென்ன மாதிரியான படங்கள் அப்படின்றத இயக்க போறாங்க, அதுக்கு ஹீரோஸ் யாரு, அதை தாண்டி இந்த 10 பட்ஜெட் படங்கள் இருக்கு இல்லையா அதுக்கான பட்ஜெட் என்ன அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு வேல்ஸ் ஃபிலிம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸுக்கு கீழே பல படங்கள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ரொம்ப பெரிய பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இருக்கு இல்லையா டைரக்டர் சுந்தர் சி தான் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த படம் அப்படின்றத டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சித்துவனுடைய படம் இருக்கு இல்லையா அதுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றதும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல படங்கள்ல ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு படம் அப்படின்றத லாக் பண்ணி வச்சிருக்காங்க. AK-64 இருக்கு இல்லையா ஆதிக் ரவிச்சந்திரனும் அஜித்தும் வந்துட்டு மறுபடியும் கூட்டணி போட போற AK-64 வேல்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸும் கோலிவுட் வட்டாரத்துல வலம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு நடுவில் ஆல்ரெடி பல படங்கள் கமிட்மெண்ட்ஸ் அதை தாண்டி பல படங்கள் கையில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் இந்த 10 டைரக்டர்ஸை நம்ம வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இருக்காங்க இல்லையா அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். 10 பேருமே பார்த்தோம் அப்படின்னா 10 ஜேர்னல்ஸ்ல படம் எடுக்கக்கூடியவங்க அப்படின்றது தான் இதுல ஹைலைட்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சுந்தர் சீல ஆரம்பிச்சு வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், அதுக்கப்புறமா ஜிவிஎம், பிரேம்குமார், இது மட்டும் இல்லாமல் கோலிவுட்ல மட்டும் இல்லாமல் 2018 அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படம் எடுத்த ஜூட் ஆண்டனி ஜோசப் அவர், அருண்ராஜா காமராஜ், அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்னேஷ் ராஜா, செல்லா ஐயாவு, அது மட்டும் இல்லாமல் கணேஷ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு 10 வெரைட்டியான டைரக்டர்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காப்புல நம்ம வேல்ஸ் நிறுவனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வரி கணேஷ் இருக்கார் இல்லையா அவர் இந்த மாதிரி அதிரடி அறிவிப்புகள் அப்படின்றத பல நேரங்களில் வெளியிட்டு இருந்தாலும் சினிமாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் ஒரு புது முயற்சி அப்படின்றத பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா 10 டேரக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இதில் 4லேருந்து 5 படங்கள் மினிமம் 4 படம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் தான் ஹீரோவாக பண்ண போறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போர் தொழில் பழகு இருக்கு இல்லையா அந்த படத்தினுடைய டைரக்டரான விக்னேஷ் ராஜா அவர் கூட வந்துட்டு தனுஷ் ஒரு படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க விக்னேஷ் ராஜாவுடைய டைரக்ஷன்ல. அது மட்டும் இல்லாமல் கர்ணன் திரைப்படத்துக்கு அப்புறமா மறுபடியும் மாரி செல்வராஜ் இருக்கார் இல்லையா அவருடைய கூட்டணியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் மறுபடியும் நடிக்க போறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதனால இந்த 10 டைரக்டர்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 2 டைரக்டர்ஸ் வந்துட்டு இந்த படம் அப்படின்றது இருக்கு இல்லையா அதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனுமே பார்த்தோம் அப்படின்னா வடசென்னை பார்ட் 2 இருக்கு இல்லையா அதை தனுஷை வச்சு வேல்ஸ் நிறுவனம் சார்பாக தான் தயாரிக்க போறாரு அப்படின்ற டாக்கும் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இதனால அப்படி சுத்தி இப்படி சுத்தி பார்த்தோம் அப்படின்னா 3 பிலிம் கண்டிப்பா இந்த 3 டைரக்டர்ஸ் வேல்ஸ் பிலிம்ஸோட எடுத்தாலும் அதனுடைய ஆக்டர் தனுஷா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு ஹீரோஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி வந்துட்டு ஜிவிஎம் இருக்கார் இல்லையா அவர் படம் டைரக்ட் பண்ணியே பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கௌதம் வாசுதேவன் மேனனை பொறுத்த வரைக்குமே லவ் ஜேர்னர் அப்படின்றத ரொம்பவே அட்டகாசமா எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். வாரணம் ஆயிரம் மாதிரியான ஒரு படம் அப்படின்றதெல்லாம் மறுபடியும் கொடுத்தாருன்னா தமிழ் ரசிகர்கள் அவரை கொண்டாட காத்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பல வருஷங்கள் ஒரு படத்தை
எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் தரமானதாக கொடுப்பாரு. மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை படங்களில் கொடுப்பாரு. அதை தாண்டி பிரேம்குமார் 96 மெய்யழகன் மாதிரியான படத்தை எடுத்த பிரேம்குமார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படம் எடுக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரும் வந்துட்டு ஒரு புது படம் எடுக்க போறாரு, மறுபடியும் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றதும் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல மலையாளத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூட் ஆண்டனி ஜோசப் இருக்கார் இல்லையா, அவரும் உள்ள வந்திருக்கிறதுனால இவர் என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்றத கொடுக்க போறாரு. 2018 மாதிரி வந்துட்டு உண்மையாவே நடந்த சம்பவம் அப்படின்றத வச்சு ஒரு கடை எடுத்தாரு அப்படின்னா அது பார்க்க பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அருண்ராஜா காமராஜ் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு விஷ்ணு விஷாலை வச்சுட்டு ஒரு படம் அப்படின்றத எடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடியே வந்துட்டு கனா, நெஞ்சுக்கு நீதி இந்த மாதிரியான நல்ல நல்ல மூவிஸ் அப்படின்றத எடுத்திருந்தாப்புல. ஸோ விஷ்ணு விஷால் காமெடி ஜானர்ல கலக்குவாரு அப்படின்றதுனால அருண்ராஜாவும் விஷ்ணு விஷாலும் சேர்ந்து என்ன மாதிரி ஒரு படம் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை தாண்டி கட்டா குஸ்தி படம் எடுத்த செல்லா ஐயாவும் இருக்காரு இல்லையா, அவரும் வந்துட்டு இந்த டைரக்டர் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அவர் என்ன மாதிரி படம் எடுக்க போறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாடா கராத்தே பாபு படம் எடுத்த கணேஷ் பாபு இருக்கார் இல்லையா, அவரும் இந்த லைனப்ஸ்ல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல ஆக்டர் ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு டைரக்டரா டெபியூவா பண்ணக்கூடிய மூவி, அதாவது ஒரு டைரக்டரா வந்துட்டு அறிமுகமாகக்கூடிய மூவியில பார்த்தோம் அப்படின்னா யோகி பாபு வச்சுதான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மூவியுமே வேல்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்கு. ஸோ இந்த 10 மூவிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோடியில வந்து 2000 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது தேவைப்படும் அப்படின்றதுனால இப்படி ஒரு லைனப் கோலிவுட்டையே பரபரக்க பேச வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஆஹா ஓஹோன்ற லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பல படங்கள் சரிவினால இப்ப இருக்க இடம் தெரியாம தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கோலிவுட் உலகத்துல ஒரு புதிய ப்ரொடக்ஷனா வந்துட்டு வேல்ஸ் உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்பர் 1 இடத்தை நோக்கி போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேல்ஸ் நிறுவனம் எவ்வளவு வேகமா பயணிக்கிறாங்களோ அதே அளவுக்கு விவேகமாகவும் பயணிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விமர்சகர்கள் அறிவுரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேல்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வேல்ஸ் நிறுவனத்துக்கு ஏதாவது அறிவுரை சொல்லணும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.